சென்னை சிட்லப்பாக்கத்தில் செல்போன் கடையில் திருடப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த திருடப்படக்கூடிய பரபரப்பு காட்சியும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் மீரான் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மீரான், இந்த திருட்டு சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சிட்லப்பாக்கம் முத்துலட்சுமி நகர் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ். இவர் அதே பகுதியில் செல்போன் உதிரி பாகங்கள் விற்பனை செய்வது, அதேபோல் செல்போன் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல கடையை இரவில் பூட்டிவிட்டு மறுநாள் காலையில் அவர் கடையை திறக்கும் பொழுது கடையில பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டிருந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. 2 கொள்ளையர்கள் அந்த கடையின் பூட்டை உடைத்து ஹெல்மெட் அணிந்தபடி உள்ளே சென்று அங்கிருந்த செல்போன்கள் 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள் மற்றும் உதிரி பாகங்களை ஒரு பையில் போட்டுக்கொண்டு அந்த கடையில் இருந்து வெளியில் செல்லும் காட்சியானது சிசிடிவி காட்சிகள் பதிவாகி தற்போது அது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவமானது வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே பெருங்குளத்தூர், வண்டலூர், கூடுவாஞ்சேரி போன்ற பகுதிகளில் செல்போன் கடைகளை குறிவைத்து ஒரு கும்பல் தொடர்ந்து கொள்ளைகளை அரங்கேற்றி வருகிறது. இந்த நிலையில் சிட்லப்பாக்கம் பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையர்கள் இந்த கடையின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று அங்கிருக்கின்ற பழுது பார்க்க வந்த செல்போன்கள் அதுபோல உதிரி பாகங்களை திருடி செல்லும் காட்சியானது வெளியாகி இருப்பது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தொடர் கொள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோரிக்கையை தான் தற்போது வியாபாரிகள் எழுப்பியிருக்கிறார்கள்.